அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கை வரலாற்றில் தோன்றிய அரசியல்வாதிகளுள் மிக முக்கிய நபராக விளங்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பற்றிய ஒரு காணொளியே இதுவாகும். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பாரிய மாற்றத்தை அவ்வப்போது பல அரசியல் தலைவர்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அரசியல் துறையில் அவர் செய்த தியாகங்களும் அவருடைய ஆளுமையும் தனித்துவமானது. இலங்கை வரலாற்றில் தோன்றிய அரசியல்வாதிகளுள் மிக முக்கிய நபராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கருதப்படுகிறார். 1949 மார்ச் 24 எசுமென் விக்ரமசிங்க மற்றும் நளினி விக்ரமசிங்க என்பவர்களுக்கு மகனாக கொழும்பில் பிறந்தார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் தனது கல்வியை மேற்கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று சட்டத்தரணியாக பட்டம் பெற்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் முன்னணியினூடாக இவரது அரசியல் வாழ்க்கை முதலாக ஆரம்பிக்க தொடங்குகின்றது. 1977 இலங்கையினுடைய தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் மேகம தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்று முதலாக பாராளுமன்ற இருக்கையை தக்க வைத்துக் கொள்கிறார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். 1977 அக்டோபர் 5 இலங்கையின் இளைஞர் விவகார மற்றும் தொழில் அமைச்சராகவும் தனது 28வது வயதில் பிரதி வெளிவிவகார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார். இவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்தில் 1980 பிப்ரவரி 14 இலங்கையின் கல்வி அமைச்சராக பாரிய மறுசீலமைப்பினை கொண்டு வந்தார். இலங்கையினுடைய கல்வி வரலாற்றில் 1993 மே 14 இலங்கையினுடைய பிரதமராக முதன்முறையாக பதவியேற்றார். 1994 ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் 1995 திருமணம் செய்து கொண்டார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் 1999 முதல் தடவையாக போட்டியிட்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவினால் தோற்கடிக்கப்பட்டார். தொடர்ந்து நடைபெற்ற 2001 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமோக வாக்குகளினால் பிரதமராக 2004 ஏப்ரல் மாதம் வரை பதவி வகித்தார். மீண்டும் 2005 நடைபெற்ற 5வது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் தோற்கடிக்கப்பட்டார். இவ்வாறு பல காலங்கள் கழிந்து நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் 2014 இலங்கையினுடைய 8வது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் பலரும் நிராகரித்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு படுதோல்வி கிடைத்தது. இவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்தில் 2022 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரகடனம் செய்து கொண்டார். இவர் சுமார் 42 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றியதை இவ்விடத்தில் கூறுதல் வேண்டும். தொடர்ந்தும் 2022 மே மாதம் 12 26வது பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட இவர் இலங்கையில் 6 தடவை பிரதம பதவி வகித்த பெருமைக்குரியவராக கருதப்படுகின்றார். அன்று நிலவிய இலங்கையின் கலவரம் உலகெங்கிலும் பேசப்பட்டு வந்ததோடு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் பதவியை விட்டு விலகக்கூடிய நிர்பந்த நிலை ஏற்பட்ட போதிலும் தனது தலைமைத்துவத்தின் அனுபவத்தினாலும் தனது ஆளுமையினாலும் தடுமாறிய இலங்கை நாட்டினை நிலைநிறுத்தும் பொருட்டு பதில் தலைவராக கடமையேற்றி தனது தலைமைத்துவத்தை நிலைநிறுத்திய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 8வது ஜனாதிபதியாக இலங்கையின் பெரும்பான்மையினரால் தெரிவு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்தும் 2024 சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு 3ஆம் இடத்தை பெற்று தனது அரசியல் வாழ்க்கைக்கு விடை கொடுத்த இவர் பதவி வகித்த காலங்களில் பல்வேறு மாற்றங்களை கல்வியினூடாக மாத்திரமன்று இலங்கையின் புதிய அரசியலுக்கு வழிகாட்டிய பெருமைக்குரியவராகவும் திகழ்கின்றார். மண்ணில் விழுவது அவமானம் இல்லை, விழுந்தால் முயற்சி செய்து விதையாக மாறி பெரும் விருட்சமாக எழு. நாளைய சமூகம் நாமே. நன்றி.